ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காவை தோலை சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சம் வெல்லம், தண்ணி, இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கரையிற அளவுக்கு மெல்ட் பண்ணிக்கோங்க. டஸ்டெல்லாம் அது கரைஞ்சி வரணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும். உளுந்தம்பருப்பு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது பொன்னிறமாக வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம மாங்காய் வெட்டி வச்சுருக்க மாங்காவை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விடணும். இப்போ இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு என்னவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. அந்த மாங்காய் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பாகு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் எப்படி கொதிச்சு வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.